கருப்பு பல்சர். ஆக்சுவலி இந்த படம் வந்து கருப்பு பல்சர்னு நான் பொல்லாதவர் படம் எல்லாருமே பார்த்துருக்கோம். வெற்றிமாறன் சாரோட ஃபர்ஸ்ட் படம். அந்த படம் தனுஷ் சார் நடித்து அந்த பைக்கு நான் வாங்கி ஓட்டினேன். அதாவது கருப்பு பல்சர் வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஓட்டினோம். அதுக்கப்புறம் பைக் வாங்குவோம், விற்றுருவோம். அதுக்கப்புறம் பைக் மாற்றிட்டே இருப்போம். அப்புறம் நாளடைவில் ஜல்லிக்கட்டு ஒரு போராட்டம் நம்ம எல்லாருமே கலந்துக்கிட்டோம். அந்த போராட்டம் மெரினால நம்ம நிறைய பேர் கலந்துக்கும் போது நானும் அங்கே போராட்டத்தில் இருந்தேன். அந்த போராட்டத்தில் இருந்தும் நான் அடையாறு தான் என்னோட வீடு. அப்போ அந்த டெய்லி போவோம். அங்கே நம்ம என்னென்ன தேவை, மக்கள் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு தேவை, நம்ம ஃபீல்டு ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு பர்மிஷன் வாங்குறோம். ஜல்லிக்கட்டு விழா நடக்குது. அங்கே போகும்போது ஒரு சில பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம சிட்டி தான், நம்ம பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சிட்டி தான். பக்கத்தில் மதுராந்தகம், சென்னை அடையாறு, இது ரெண்டுமே நடந்தது. அந்த பக்கம் எல்லாமே ஒரு விஷயம் நடக்கும்போது என்ன இது, நம்ம இங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கும், அந்த பக்கம் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. பட் இங்கே நிறைய டைரக்டருக்கு சொல்கிறாங்க, இங்கே ஓப்பனாக சொல்ல போனால் பெரிய டைரக்டருங்க எல்லாருமே பிரச்சனைகளை சொல்கிறாங்க. ஆனால் பட் அந்த பக்கம் பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்குது. சரி, இந்த கதையை நம்ம தொடுவோம், ஜல்லிக்கட்டை வச்சு ஒன்று பிளான் பண்ணுவோம். நம்ம பொல்லாதவனில் கருப்பு பல்சர் இருக்குது. இங்கே பைக்கு ஜல்லிக்கட்டுக்கு பைக்கு காரணம் ப்ரைஸ் தராங்க. அந்த கான்ட்ராவர்சி மேட்ரு, அது கான்ட்ராவர்சி இல்லை, பட் அது நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அது ஒரு சில இருக்குது, ஒரு சில பிரச்சனைகள்லாம் அதில் இருக்குது. ஓகே சார். இல்லை சார், அதான் சார். ஓகே சார். அதான் சார், அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது மாதிரி நம்ம எப்படி ஸ்கிரிப்டாக எடுக்கணும்னு பார்க்கும்போது ஒரு டவுட் வருது. ஜல்லிக்கட்டு ஏன்னா வாடிவாசல்னு ஒரு பெரிய படம் வெற்றிமாறன் சார் பண்ண போகிறாரு, சூர்யா சார் நடிக்க போகிறாங்க. நம்ம ஜல்லிக்கட்டை வச்சு எப்படி பண்ணலான்னும் போது நான் எம் ராஜேஷ் கிட்ட ஒர்க் பண்ணேன். அவர் எங்கள் டைரக்டர் வந்து, அவர்கிட்ட இருந்து நான் ஒரு டிசிப்ளினை கற்றுக்கினேன். அதாவது அவரை மாதிரி ஒரு டிசிப்ளின் பார்க்க முடியாது. நான் இப்போ இன்ஸ்டியூட் படிச்சுட்டு வந்தவொடனே எனக்கு ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தில் அவர் அசிஸ்டண்ட்டாக வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த நேரத்திலாம் அவரை பார்க்கவே முடியாது, அவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தார். இன்றைக்கும் அவர் பெரிய டைரக்டர், இன்றைக்கும் லைம் லைட்டில் படம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. பல இட்டு படங்கள் கொடுத்துட்டு தான் இருக்காரு. என்னன்னு தெரியல, நான் போய் நின்னேன். சார் உங்ககிட்ட சேரணும் சார்னு, வாடா சார் ஜாயின் பண்ணான்னு ஒரு கல் ஒரு கண்ணில் வாய்ப்பு கொடுத்தாரு. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அவர்கிட்ட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். முத இந்த கதையை ஸ்கிரிப்டை லைன் அவர்கிட்ட சொன்னேன். என்னடா இது பெரிய கதையா இருக்கடா, ஜல்லிக்கட்டுன்ற கருப்பல்சர்ன்ற வேற கண்டென்ட்லாம் உள்ள எக்கச்சக்கமாக இருக்குது, இதை கண்டிப்பாக பண்ண முடியுமாடான்னாரு. நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், சார் நான் உங்கள் பேட்டர்ன்லேயே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிடுறேன். எஸ்எம்எஸ் பாஸு ஓகே இந்த பேட்டர்னில் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் தள்ளி போகிறேன் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு உங்கள் பேட்டர்னில் தான் இருக்கும். நான் அப்புறம் கிளைமேக்ஸில் கடைசி 20 மினிட்ஸில் நான் கண்டென்ட்டை சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு, உண்மையாகவே இந்த கதையோட ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாஸு ஓகே அட்டகத்தி நான் குறைஞ்சது ஒரு 40-50 வாட்டி பார்த்த படம். ரஞ்சித் அண்ணோட முதல் படம். அது இல்லாமல் அந்த படத்தை சொல்லிடுறேன். ஸோ அந்த படத்தில் அந்த தினகரன்ற கேரக்டர் வந்து கடைசியாக தான் தெரியும், இந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணடா, தினகரன்றவன் வேற ஒருத்தோண்டா தீனாடேன்ற மாதிரி ஆகும்போது, அப்போ தினேஷ் அப்படி அழுதுனே வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காருவார். உட்காந்து அழும்போது ஒரு வயசான ஒரு பெரியவர் வந்து, என்ன தம்பி இப்போ ஏன் தம்பி அழுவுற, பொண்ணு ஒன்றுமா தம்பின்னு கேட்பாரு. என்கிட்ட ஒரு பொண்ணு ஒன்று கட்டிக்கிறியான்னு கேட்பாரு. தினேஷ் சார் அழுதுனே சிரிப்பார். ஸோ அந்த அதான் அது இந்த பொண்ணு எதுக்கு இந்த பல்சர் பைக்லேருந்து இந்த பொண்ணு மேட்ருக்கு வரேன்னா, இந்த பெண்கள் விஷயம் வந்து இன்னும் அந்த பக்கம்லாம் ஒரு ஆணவ படுகொலை, லவ், அது எல்லாமே தடுக்கிறாங்க. இது எல்லாம் தான் என்னை வந்து இந்த கருப்பல்சர் படத்தை என்னை கதை எழுத தூண்டின விஷயம். ஸோ அந்த பல்சரு, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஜல்லிக்கட்டு, இதை வச்சு நான் இந்த ஸ்க்ரீன் பிளேவை பண்ணேன். எனக்கிட்ட நம்மளுக்கு இருக்கிற கம்மி பட்ஜெட்டில் ஒரு பெரிய கண்டென்ட்டை சொல்லணும். அதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான படங்கள் பாஸு, ஒரு கிலோ ஒரு கண்ணாடி, அட்டக்கத்தி, இது மாதிரி களவாணி படங்கள் தான் எனக்கு தோன்றுச்சு. அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சொல்கிற பொல்லாதன் படத்தை வச்சு இந்த இவ்வளோ பெரிய படத்தை நான் முடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் பெரிய விஷயம் என்னன்னா, நான் அந்த படத்தில் டைரக்டர் மட்டும் இல்லை, தயாரிப்பாளரும் கூட நான் தான். அது பெரிய சவாலான விஷயமா இருந்தது. அது கண்டிப்பாக வந்து அது எப்படி சொல்றதுன்னா, எங்கள் ஃபேமிலியே இன்னைக்கு ரொம்ப பிரச்சனைலாம் மாட்டிட்டாங்க. தயாரிப்பாளர் நான் வேற வழி இல்லை, நம்ம வந்துட்டோம் ஃபீல்டுக்குள்ள 15 வருஷமா ட்ராவல் பண்ணிட்டோம். ஒரு படமாச்சு பண்ணிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகணும். இது மிலிட்ரியை விட மோசமான இடம் இந்த கோடம்பாக்கம். மிலிட்ரியில் கூட நம்ம ஒரு ரிட்டைர்மெண்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, ரிட்டையர்ட் ஆனால் சரக்குலாம் கூட மிலிட்ரியில் கொடுப்பாங்கன்னு வைங்களேன், நம்ம அதை வாங்கிக்கலாம், குடிக்கலாம். ஆனால் அந்த கோடம்பாக்கம் வந்து இன்றைக்கும் என்னை அழிச்சின்னு தான் இருக்காங்க. பட் இன்றைக்கும் என்னை போட்டுன்னு தான் இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஒரு தயாரிப்பாளர், அதுவும் நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் தான் நம்ம மெம்பரே இந்த படம் பண்ணியிருக்கோம். பாவம் எல்லா தயாரிப்பாளரும் இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த நான் கண்டென்ட் வந்து ஜல்லிக்கட்டில் இஷ்யூ இருக்குது, லவ்வில் ஒரு இஷ்யூ இருக்குது, இப்போ எங்கள் ஃபீல்ட்லேயும் அவ்வளோ இஷ்யூ இருக்குது. இது எல்லாமே நான் பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கட் பண்ணி பேசுகிறேன். என்னால் ஓப்பனாக எதுவும் பேச முடியாது. கொஞ்சம் மன்னிக்கணும். அதான் ஒரு கண்டென்ட்டை இவ்வளோ தூரம் நான் முடிக்கணும் சீக்கிரம், அதனால் நான் கட் பண்ணி பேசுகிறேன். ஸோ ப்ரொடியூசர் கவுன்சில்லையும் நம்ம அந்த ப்ரொடியூசரும் காப்பாற்றுங்க.
சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க படம் பார்த்துட்டீங்க. எனக்கு தெரியும் செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் எப்படி இந்த படம் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா என்ன ஓப்பனா பிரஸ் அந்த மக்கள் கிட்ட மீடியா எல்லாருக்கிட்டையும் நண்பர் மாதிரி கேட்குறேன். நம்ம ஒரு தொழிலை நேசிச்சு வரோம், அந்த தொழிலை ஜெயிக்கணும், இவ்வளவுதான் நம்ம விஷயம். அந்த தொழிலை நம்ம இருக்கணும், மற்றது எதுவுமே நம்மளுக்கு ஆசை இல்லை. எல்லாமே காலங்கள் கடந்து போற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நான் இந்த டைம்ல நான் தினேஷ் சாரை பத்தி சொல்லிக்கிறேன். அவர் இன்னைக்கு வரல, கண்டிப்பா அவருடைய மனசு இங்க இருக்கோம், டெய்லி டச்சில் தான் இருக்காரு. என்னன்னா அவர் வந்து நான் இந்த படத்தை வந்து 25 நாள்ல ஷூட்டிங் ஃபுல்லா முடிச்சேன். இவ்வளவு பெரிய படம் நீங்க பார்த்துருப்பீங்க. அது காரணம் வந்து தினேஷ் சார் தான். நான் தயாரிப்பாளர்ன்றதுனால எல்லாமே டபுள் கால் ஷீட் தான். 7 மணிக்கு நான் கேமரா வச்சா குறைஞ்சது 2 மணி வரைக்கும் நைட்டு போவோம், இல்லைன்னா 10 மணி வரைக்கும் போவோம். கண்டிப்பா மற்ற ஹீரோ நடிப்பாங்களான்னு தெரியல, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சு கொடுத்தாரு தினேஷ் சார். தினேஷ் சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் இல்லைன்னா இந்த படத்தை கண்டிப்பா நான் முடிச்சிருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் தினேஷ் சாருக்கு தேங்க்ஸ் சொல்றேன். அதுக்கப்புறம் பிராங்க் ஸ்டார் ராகுல், இந்த படத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து எண்டு வரைக்கும் பிராங்க் ஸ்டார் ராகுலோட ஒரு காமெடி. இன்னைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில காமெடியனுங்களே கிடையாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வர காமெடி டைரக்டர் கிட்ட இருந்து வந்திருக்கோம். நம்ம காமெடி வச்சுதான், டைலாக் வச்சுதான் ஒரு சீனை நம்ம நவுத்தி ஆகணும், வேற வழியே கிடையாது. நம்ம அவ்வளவு பெரிய பொருள் செலவு பண்ண முடியாது, நம்ம ரூமா தான் வச்சு எடுத்தாகணும். ஏன்னா ஒரு நாளைக்கு 5 சீனாச்சும் எடுக்கணும், அப்பதான் அந்த சீனை நம்ம முடிக்க முடியும் 25 நாள். அப்படின்னும் போது இந்த ராகுல், எங்க மச்சி ராகுலோட உழைப்பு, அவருடைய டேலண்ட் கண்டிப்பா இந்த படத்துல வெளிவரும். அதுக்கப்புறம் இவரை காமெடியா எல்லாருமே எப்படி பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியாது. மூணாவது வந்து மன்சூர் அலிகான் சார். இந்த ஸ்கிரிப்ட் பண்ணும் போதே எனக்கு வந்து மன்சூர் சாருடைய அந்த அவர் லைன் எழுதும் போதே மன்சூர் சார் தான் நடிக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணும்போது நான் சின்ன வயசுல இருந்து அவரை பார்க்கும்போது பயப்படுவேன். பிரஸ் மீடியாலாம் அவர் பேச்சை பார்க்கும்போது எனக்கே ஒரு பயம் இருக்கும். வேற நம்ம எல்லாரும் பேசுறத நம்ம பார்க்கும்போது ரொம்ப அவர்லாம் சொல்ற பேச்சுல கேட்க மாட்டாருப்பா, அவரு டைரக்ட்லாம் சீன் பேப்பர்லாம் தூக்கி போட்டு அவர் தான் டைலாக் பேசுவார்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அப்படிலாம் இல்லவே இல்லை. அதாவது மன்சூர் சார் மாதிரிலாம் ஒரு பர்சன் நம்ம பார்க்கவே முடியாது. அதனாலதான் அவரு இவ்வளவு காலங்கள் நிக்கிறாரு. அவர் கேப்டனை பார்த்தவரு, சூப்பர் ஸ்டார்லாம் பார்த்தவரு, அதனாலதான் இவ்வளவு காலங்கள் நிக்கிறாரு. கடைசி பாருங்க, எங்களா மாதிரி எங்க ஜெனரேஷனையும் வாழ வைக்க வந்திருக்காரு சார். அவர் அடுத்த ஜெனரேஷனை கண்டிப்பா டாப்ல தான் இருப்பாரு. ஆனா ஒன்னே ஒன்று சொல்லுவாரு, டே என்னை இவ்வளவு வேலை யாருமே வாங்கலடா, அந்த கேரவன்னிக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை ஏற்ற விட மாதிரி கேரவன் பார்க்கறதோட தான் அவர் வேலையா இருக்கும், அவ்வளவு வேலை வாங்கியிருப்பேன். என்னை என்கரேஜ் பண்ணி டப்பிங்கா இருக்கட்டும், ஸ்பாட்டா இருக்கும். ஏன்னா அவரும் அதே தான், 7 மணிக்கு மேக்கப் போட்டு 8 மணிக்கு வந்தாருன்னா 10 மணிக்கு தான் நான் அவரை அனுப்புவேன். ஸோ இது எல்லாமே இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே நான் ப்ரொடியூசராக இருந்தனால தான் வந்தது. ஸோ அது ஒரு ப்ரொடியூசரோட வழி தான் அது. மற்றபடி டைரக்ஷன் நான் எங்கள் டைரக்டர் எம் ராஜேஷ் கிட்ட இருந்து கற்றுக்கின விஷயத்தை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்ப நன்றி. நான் அதாவது டாபிக் எங்கெங்கேயும் போது நினச்சிக்காதீங்க, இது எல்லாமே வழி. நான் எதுவுமே நான் யோசிச்சுலாம் வந்து பேசலை, நான் பேச இன்னும் நிறைய இருக்கு. கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி எல்லாம். குட் நைட். குட் நைட். 2 வரி பேசிக்கிறேன். அதான் எவ்வளோ ஒரு வழி இருந்தால் தான் ஒரு இயக்குனர் பாருங்க, முரளி கிரீஷ் இதை பணம் போட்டு எடுத்திருக்கேன், எப்படி இதை வெளிக்கொண்டு வந்து எடுத்து முடிக்கணும், முடிச்சுட்ட ஒரு படத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன்னு சொன்னீங்க. அதை நான் ஏற்றுக்க மாட்டேன், அப்படி சொல்லாதீங்க. இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்கு. அதாவது சினிமாவை காப்பாற்ற தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், எப்படி பல சங்கங்கள் பெயரளவுக்கு தான் இருக்கே தவிர சினிமாவை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ சென்சார் பாருங்க, இப்போ விஜய் தம்பி படம், அவர் ஒரு மாஸ் ஹீரோ, மாஸ் இது டயத்துக்கு வர முடியல. பொங்கலுக்கு வராமல் என்ன பக்ரீத்துக்கு விட முடியும்? ஒரு டைம் எப்போ அது சென்சார் எல்லாம் அதுவும் இப்போ சென்ட்ரல் மயமாக்கிட்டா இது ரொம்ப கொடுமை. சென்சாருங்கிறது 4 ப்ரொடியூசர், ஃபைனான்சர் இருக்கணும், டைரக்டர் இருக்கணும், அந்த பாடியில் நடிகர், இந்த சம்பந்தமானவங்களும், சோசியல் ஆக்டிவிட்டி, சமூக சேவைகள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இண்டிபெண்ட் பாடியாக இருக்கணும். இந்த சென்சாரு, வெங்காயம், இந்த மசாலெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. அப்படி இருந்தால் எந்த 2 பாடி இண்டிபெண்ட்டாக செயல்படணும். இந்த தகவலை ஏன் சொல்கிறேன்னா, ஒன்று சென்சார், சென்ட்ரல் கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. இந்த சொசைட்டியை பாதுகாக்கக்கூடிய மக்கள் 10-15 பேர் இதில் இருக்கணும். எந்த அரசு தலையீடும் இருக்கக்கூடாது. அடுத்து இந்த தேர்தல் ஆணையம், அது இண்டிபெண்டா, டிஎன் சேஷன் அப்படின்னு ஒரு ஆண்மகன் இருந்த வரைக்கும் அது தேர்தல் ஆணையமாக இருந்தது. அதுக்கப்புறம் கேவலமான மொல்லமாரிங்கெல்லாம் உட்காந்துட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணுறாங்க. இந்த படம் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, மக்கள் நல்லா பார்ப்பாங்க, ஆதரவு தருவாங்க. அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன், அடுத்த காட்சிக்கு தயாராகுன்னு நினைக்கிறேன். டைரக்டர் சார்
டைரக்டர் சார் டைரக்டர் சார் நீங்க சொன்னீங்க ஹீரோவோட மனசு இங்க இருக்கு அவர் இல்லைன்னு. ஓகே ஓகே சார். ஆனா அந்த படத்தோட பப்ளிசிட்டி பிசினஸ் எல்லாமே ஹீரோ வச்சுதான். ஆமா சார். அவர் அன்னைக்கு பொங்கல் விழாவுக்கும் வரல, இன்னைக்கும் வரல. ஓகே சார். இன்னைக்கு வந்திருந்தா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்களே தயாரிப்பாளர். கண்டிப்பாங்க சார். இதே மாதிரி அவர் ரஞ்சித் படம் அடுத்த படத்துல நடிக்கிறாரு, இதே மாதிரி வராம இருப்பாரா? ஏன் உங்க படத்துக்கு வரல சார்? உண்மையாவே ஒரு ரஞ்சித் அந்த படத்துல பிஸியா தான் சார் இருக்காரு. நான் அவரு அதாவது நான் அந்த இது சொல்ல முடியாது. அது பெரிய படங்கள் சார், நான் அதை சொல்ல முடியாது. வேட்டுவம் படத்துக்கு அவர் ஆடியோ லான்ச்சுக்கு வராரு, பிரஸ் மீட்டுக்கு வராருன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு வந்து அவர் இங்க வரல, உண்மைதான். எல்லாருக்கும் தெரியும் இங்க வரல. அது ஒரு குறையா நீங்க சொல்ல நினைக்காதீங்க. ஆமா, அது எனக்கு நல்ல மனிதருங்க அவர். ஒரே வார்த்தை நல்ல நடிகர். ஆனா ஷூட்டிங்ல என்னைக்குமே ஒரு கெட்டப்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட தோற்றத்துல இருக்காரு, அது வெளியே வரக்கூடாதுன்னு. இல்ல, நீங்க கேட்ட கொஸ்டின் கண்டிப்பா 100% உண்மை. வேட்டுவம் படத்துக்கு அவர் வராம இருப்பாரா, ஆடியோ லான்ச்சுக்கு பிரஸ் மீட்டுங்கிறது நீங்க கேட்கறது 100% உண்மை. கண்டிப்பா அது வேற, அந்த டாபிக் வேற. பட் இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவர் நல்ல மனிதர். அவர் இங்க வரல, அவரோட மனசு இங்க இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார் இந்த படம் எடுக்கும்போது டோரா படம் என்ன பாக்குறீங்களா? ஓகே, டோரா படம் நயன்தாரா நடிச்சாங்க. ஆமா ஆமா சார். அதுல வந்து அந்த காருக்கு வந்து ஆவி இருக்கா? ஆவி நாயா இருக்கும். ஆமா. இது வந்து மாடா இருக்கு. இது எப்படி நாங்க ஏத்துக்கிறது? ஏன்னா நாங்க ஏற்கனவே அந்த படம் நாங்க பார்த்துட்டோம். இது மக்கள் வந்து எப்படி வந்து ஏத்துப்பாங்க? தென் அது இல்லாம வந்து சார் சொன்னாரு படம் ஸ்டார்டிங்லயே வந்து படம் வெளி வரலன்னாரு. எந்த படம் வெளி வரலன்னு சொன்னாரு? ஜனநாயகன். அதாவது வந்தாயின்னு நீ வராட்டி என்ன, அதாவது இது வந்து விஜய்க்கு ஆதரவாவோ எதிராவோ, இது கூட புரியாட்டி நீ எப்படி ஐயா பத்திரிக்கையாளர், இது கூட புரியாட்டி எப்படி ஐயா? அதாவது நம்ம குடும்பம், சினிமாங்கில ஒரு குடும்பம், அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு. அதுல அரசியல் இல்ல ஏன் புரியலன்னா, எடுத்த உடனே வந்த உடனே பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா, இந்த படத்தை பத்தி பேச வந்துட்டு அந்த படத்தை ஏன் பேசுனீங்க? அதுக்காக தான் எனக்கு புரியல. படத்தை மொத்தமா பார்த்தேன் இல்லையா, இவர் பட்ட வேதனைகள். ஒரு படம் அந்த டயத்துக்கு வரணும். அதான் சொன்னேன் நான், பிரியாணின்னா அன்னைக்கு சாப்பிடணும், ஃப்ரிட்ஜில் வச்சு 4 நாள் கழிச்சு சாப்பிட்றதுக்கு பேர் பிரியாணி இல்லை. அந்த மாதிரி அது மிகப்பெரிய கொடுமை. அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னா ஒரு சரியான கேர்ஜி மாதிரி, ஒரு ராவுத்தர் மாதிரி ஒரு சரியான ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு ஆள் இருக்கணும். அநேகமாக எல்லாம் நல்லா இருக்கும், யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. இது மிகப்பெரிய வேதனை. அது ஒரு மாஸ் ஹீரோ, என்ன அரசியல் நடக்குன்னு தெரியல. கோட்டுங்கிறான், அங்கங்கிறான், மறுபடிங்கிறான், ஆர்டருங்கிறான். என்னடா நடக்குது இந்த நாட்டில்? என்ன யாரா இருந்தாலும் சரி, சினிமாங்கிற இந்த குடும்பம் அந்த இதுக்கு ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது. எத்தனை ப்ரொடியூசர், எத்தனை பேர், அந்த ஆள் எத்தனாயிரம் கோடி போட்டிருப்பான் படம் எடுத்தவன், எத்தனை லட்சம் பேர். அந்த ஒரு பொங்கல் தான் அந்த இதுக்கு கொண்டு வரணும். அது தனி மனித சாதனையோ ஒரு ஹீரோவோட வேலையோ அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமா அந்த பாடு ஏதோ ஒரு தவறு நடக்குது, அது இல்லை என்னால புரிஞ்சுக்க முடியல. அந்த வேதனையை தான் சொன்னேன். ஏன்னா இவர் தான் பணத்தை போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா. அதனால இந்த சினிமாவை நம்பித்தான் நம்ம பிரஸ் எல்லாமே இருக்கும். அதனால அதெல்லாம் களையணும்னா உண்மையான கருப்பெண்கள், உண்மையான ஒரு ஆர்வலர், இந்த நாட்டை நேசிக்கிறவே வரணும். டைரக்டர் சார், மன்சூர் சாருக்கு படம் முழுக்க இங்கேயும் சாப்பாடை பத்தி தான் பேசுறாரு. படம் முழுக்க சாப்பாடு சீன் வச்சதுக்கு காரணம் இந்த மாதிரி எதுவும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக தானே? இந்த மாதிரி எதுவும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் சாப்பாடு சீனா? இல்ல சார், அவரு அது சாப்பிடும் போது அழகா இருக்காரு. ஏன்னா அவரு நம்ம நிறைய பெரிய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சார்லாம் சொல்லுவாங்க, அவரு சாப்பிட்டாலே ஒரு அழகுன்னுவாங்க. அதனால அவர் சாப்பிட வச்சது கண்டிப்பா அது கதை காலத்துக்கு நீங்க படம் பாத்தீங்க இல்லையா, அதனால ஒரு அழகு. சாப்பிட்றவங்களாம் கிடையாது, சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறது தான். அந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. நான் வெஜிடேரியனா மாதிரி நம்ம அதிகமா சாப்பிட முடியறது இல்லை. இல்ல படத்துல அது ஓகே சார். நீங்க சொல்றீங்க சினிமா ஒரு குடும்பம், ஒரு படம் வெளியில வரல, நம்ம சட்டத்துக்கு புறம்பான கருத்து இருந்தா படத்தை சென்சார் நிறுத்தி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சார்? இப்ப இந்த படத்தை இல்லையா? அப்படி நான் சொல்ல போனா சொல்லுவேன், இது வேற மாதிரி போயிடும். கேரளா பயில்ஸ், காஷ்மீர் பயில்ஸ், இப்ப இந்த வந்துட்டு இருக்க மத ரீதியான அப்பட்டமான பொய்ய சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் என்ன மயிருக்கு எப்படி வந்துச்சு? இவன் என்ன தப்பு பண்ணா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் நியாயத்துக்கு குரல் கொடுக்கிறவன். நான் வந்து சாதாரண அடிப்படை தர மட்டத்தில் தர லோக்கல் தான். அதைத்தான் அதை எதிர்க்கிறேன். இந்த சென்சார் ஒரு மயில வேணாண்டா, மொக்காட்ட குடுற கையில இந்த ஆட்சியே வேணான்னு தூக்கி போடுங்க. உண்மையான வாங்க, 4 பத்திரிகை வாங்க, 4 சொசைட்டியில அந்த ஒரு மத ரீதியான உண்மையான ஆன்மீகவாத 2 பேர் உட்காருங்க, சினிமாக்கார 4 பேர் உட்காரு,
ப்ரொடியூசர் 4 பேர் உட்காரு, லிரிக்ஸ் ரைட்டர், இப்படி ஒரு 20 பேர் டீம் வைங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மயில் வேணாம், நீங்க கிழிச்சதெல்லாம் போதும். நிறைய பாதிக்கப்பட்டாச்சு. நன்றி, வணக்கம் சார். பட்லரிகன் சார் வாங்க, விட்டுற மாதிரி இல்ல உங்களை, வாங்க இங்க வாங்க. தோருங்க நீங்க இவ்வளவு நேரம் சென்சார் என்ன வேணாலும் கேட்கலாம். சென்சார் போர்டை கேட்டீங்கல்ல. நான் படம் எடுக்கிறவன் தான், எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. வாழ்க்கை ஜனநாயகன் படத்தை 2 வருஷம் தூக்கிட்டு டெல்லிக்கு பொட்டி தூக்கிட்டு அலைஞ்சேன். இந்த ஞானசேகரன் கொடுக்கல. கடைசி நான் பொட்டியை தூக்கிட்டு இப்ப மாதிரி டிஜிட்டல் கிடையாது, அது வேற காலகட்டம். நான் சமாளிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். வாழ்க்கை ஜனநாயகம்னு படம் அது நல்லா ஓடிச்சு. ஒரே ஒரு ஷார்ட் அதுல இருந்துச்சு, இந்தியா விற்பனைக்குன்னு போட்டிருந்தேன். எது இந்தியா விற்பனைக்குன்னு போட்டிருந்தேன். நான் ஒரு காலாங்கடை வியாபாரி. அதுல மேப், உலக மேப் இருக்கும், இந்தியா மேப் இருக்கும். விற்பனைக்குன்னு போட்டு மேப் போட்டிருந்தேன். அதை தூக்கினாருன்னா தூக்க முடியாதுன்னு இப்ப நாட்டை நாசம் பண்ணி இந்தியாவை உண்மையிலேயே வித்துட்டு இருக்காங்க. மூஞ்சியை கொண்டு எங்கேயா வச்சுக்கிறது, எல்லாத்தையும் வித்துட்டாங்க. சரி சார், நம்மெல்லாம் சும்மா. சரி சார், படம் வந்துருச்சு. முன்னாடி பாருங்க, 600 கிலோமீட்டர்ல என்ன கங்கா, பெரிய எவ்வளவு பெரிய கிலோமீட்டர், எவ்வளவு பெரிய ரோடு. என்னாச்சு? தூக்கி அதான் நீங்க அப்படியே கொடுத்துட்ட. 70% இந்த உனக்கு, இந்த அம்பானிக்கு. என்னடா நாடாடா இது? வித்து திங்கிறாங்க எல்லாம். கேளுங்க இல்ல சார். இங்க ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. காரணங்கள் இருக்குங்க, காரணங்கள் இருக்கும். அது அவர்கிட்ட தானே கேட்கணும். நான் ஒரு சினிமாக்காரனா, என் குடும்பத்தினா எப்ப தேவையோ அப்ப குரல் கொடுக்க வேண்டியது ஒரு ஆதங்கம். நான் எப்போ ரிலீஸ் ஆனா குடும்பத்தோட போய் பார்ப்பேன், இதே தியேட்டர்ல பார்ப்பேன். அதை பதிவு பண்ணிருக்கேன், எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப ஏங்க நீங்க தனிப்பட்ட தாக்குதல் நடத்த வேணாம். அவர் தயாரிப்பாளர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, லட்சக்கணக்கான ரசிகர்கள், கோடிக்கணக்கான பேரு. அது ஒரு ஆஃப்டர் சினிமா தான் தூக்கி போட்டலாம், அது வேற விஷயம். ஆடியோ லான்ச் எடுத்துட்டு இருப்பாரு சார் அவரு. ஆடியோ லான்ச் எடுத்துக்க வரா, அப்புறம் என்ன ஆடியோ புரியல? ஆடியோ லான்ச் ஆமாங்க, அதான் மலேசியாவில தான் மாலிக் பாய் பின்னிட்டானே. பெரிய மலேசியாவே தூக்கி போட்டு அது வரைக்கும் உலக சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு பண்ணிருக்காரு. அவர் தான் ஏழையா சார்? நீங்க குரல் கொடுத்துனுறீங்க. தமிழ்நாட்டுல நடத்திருந்தா பரவாயில்ல. நான் ஒரு ப்ரொடியூசரா அதோட பேசுறேங்க. ஆடியோ லட்சம் பல கோடி போயிருக்கும். ஆமா, ஏன் தமிழ்நாட்டுல இருக்க மலேசியால போய் வைக்கிறீங்க? என்ன பேசுறீங்க? அமெரிக்கால கூட வைப்பாங்க. நம்ம தமிழ் சினிமா எங்க போயிருக்குது? துபாயில கூட வைக்கலாம். நல்லா நடந்துச்சா அங்க? என்ன பேசுறீங்க? டிக்கெட் விற்பனை பண்ணி தான் சார் உள்ள அலோவ் பண்ணாங்க. எது? டிக்கெட் வித்து தான் உள்ள. சரி, அதனால உங்களுக்கு என்ன போகுது? நீங்க வைத்திருச்சிருப்பீங்க. கடைசி வரையும் கஷ்டப்படுறீங்களே. சின்ன படம், அது வெறுப்பு அரசியல் கூடாது. இல்ல கேளுங்க, நீங்க என்ன கேட்டாலும் நாக்க புடுங்கிட்டு சாவற மாதிரி கேளுங்க. சின்ன படம் தியேட்டருக்கு வரலனா நீங்க கேளுங்க. ரீ ரிலீஸ் கேடிவி மொபைல் எல்லாத்தையும் போட்டாங்கல, திருப்பி ரீ ரிலீஸ்க்கு தியேட்டருக்கு வரீங்க கேட்க வேண்டியதானே? இந்த படத்துக்கு யாரை சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இந்த தமிழ்நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல தான் கேக்குறேன். எந்த படத்தை? இப்ப கூட தான் கீழ மங்காத்தா போயிட்டு இருக்கு, கில்லி போயிட்டு இருக்கு. லைனா புது படங்கள் வெளியிடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஏங்க இதெல்லாம் ஒரு விஷயமா? நான் கவுன்சில் இருந்தவன், நானும் தயாரிப்பாளர். நான் 11 படம் எடுத்திருக்கேன். இல்ல சார், தியேட்டர் கிடைக்கல. இப்ப அவர்கிட்ட டைரக்டர் கேளுங்க, அவர் ப்ரொடியூசர். அதுதான் நண்பரே, தியேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஓடிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் சேனலைஸ் பண்ணணும். சரியான ஒரு பாடி இருக்கணும். ராணுவம் மாதிரி ஒரு நம்ம தயாரிப்பாளர்கள். ஏன்னா அவங்கதான் கடவுள்கள், அவங்கதான் முதலாளிகள். அதனால சகோதரர் கேட்டாரு, நண்பர், பழைய நண்பர் தான் அவர். நான் இவருக்கு வக்காலத்தை வாங்குறதுக்கெல்லாம் வரல, ஆதங்கம். அவர் பேச மாட்டேங்கிறாரு. மன்சூர் சார், அவர் 2000 ரூபாய் அவர் ரசிகர்களையும் டிக்கெட் வித்து வதைக்கிறாரு. படம் ரிலீஸ் ஆகலன்னா ப்ரொடியூசர்ஸ் ஆகுறாங்க. அவர் பேச மாட்டேங்கிறாரு. நீங்க எல்லாம் பேசி என்னவா போகுது சார்? அவர் நாளைக்கு அரசியல்வாதியா என் உடம்புல ரத்தம் ஓடுது இல்லையா? மீடியாவே மீட் பண்ண மாட்டேங்கிறாரு சார். நீங்க 2000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவரு சினிமா காட்டாருன்னு சொல்றீங்க. அதுக்கு பவர் இருக்குது. வாங்குறான், கொடுக்குறான். நீ அதே 9,000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குறிய, ஓட்டு. அதுக்கு இங்க இருந்து கொடுக்குற நப்பா மாட்டம் காசுவா கொடுக்குற. 5000 ரூபாய் கொடுக்குறிய ஓட்டுக்கு. கொப்பன் தாத்தா பாட்டம் காசுவா கொடுக்குற.
இவன் உழைச்சு சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சு போட்டோம். வாங்க வாங்க பேசு. சில்லித்தனமா கேட்க கூடாது. இங்க பாரு, என்னை பத்தி என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் நியாயத்து பக்கம் எப்பவும் நிற்பேன். நான் எந்த இது அதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது. அவங்க கொஞ்சம் அரசியல்ல அவருக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், அது வேற விஷயம். இது கருப்பு பல்சர் தயாரிப்பாளர் பணத்தை போட்டுட்டு அடி வைத்து நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமா எப்பா, எனக்கு போட்ட மாதிரியே பிரியாணி எல்லாத்துக்கும் இவங்களுக்கு போடணும்ப்பா. ராவுத்தர் இவரெல்லாம் அண்ணன் விஜயகாந்த் ஐயாலாம் படம் எடுத்தாங்கன்னா பிரஸ் மீட்டில் அப்படியே கம 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 கமன்னு பிரியாணி போட்டு தான் அனுப்புவாங்க. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். படத்தை பத்தி டைரக்டர் பேசிட்டாரு, அண்ணன் ராகுல் நண்பர் இயக்குனர் எல்லாருமே பேசிட்டாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கணும் தான் இங்க வந்திருக்கேன் பத்திரிகையாளருக்கு. என்னோட பேர் நவீந்தர், நான் சின்னத்திரை நடிகர் சங்கத்தோட செயலாளர். முரளியும் நானும் 2007-8 இருந்து நண்பர்கள், திரைப்பட கல்லூரி மாணவர்கள். உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், முரளி ரொம்ப கோடீஸ்வரன் பணக்காரன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களை மாதிரி என்ன மாதிரி சராசரியான ஒரு நபர். நாங்களாம் மதியானம் சாப்பாடு கூட நேரத்துல கஷ்டப்பட்டிருக்காப்புல. ஆனா இன்னைக்கு இவ்வளோ பெரிய படத்தை தயாரிச்சிருக்காப்புலன்னா பணத்தால இல்ல, மனதால. அவரு எப்படியாவது இதை முடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஒருவேளை சாப்பிட்டுட்டு, எனக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்காப்புலன்னு சொல்லிட்டு. நீங்க எப்படிலாம் கேள்வி கேட்டீங்களோ அதே மாதிரி உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த படைப்பாளி வளரணும், வெற்றி பெறணும்னா நீங்க மனசு வச்சா மட்டும் தான் நடக்கும். உங்க எல்லாருக்கிட்டையும் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், இவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். ஒரு முட்டையிடும்பா. நீ அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய படம் அவர் எடுக்கணும், தயாரிப்பாளர் எடுக்கணும், வெற்றி பெறணும். அந்த படத்துல வெற்றி விழால உங்க எல்லாருக்குமே விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு பிரியாணி போட்டு கலக்குவாரு. நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறேன்.